ராமானுஜதயா பாத்திரம் ஞானவைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாபரமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமच्युतपदां भुजयुग्मरुक्मव्यामोहतः तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोः भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानामाद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रीगुणं प्रणमामि मूर्ध्ना भूतं शरश्च महदात्मयभट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रेण परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशपतिं प्रणतोऽस्मि नित्यम्। क्रीडातुङ्गस्तनगरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्घ्यं स्वं श्रुतिशतशिरसिद्धमध्यापयन्ति सोच्चिष्टायां सृजनिगलितं याबलात्कृत्य मुङ्के कोदा तस्यै दमकितमिदं भूय एवास्तु भूयः। अन्नवयल पुதுவை ஆண்டாள் அரங்கற்கவந்த திருப்பாவை பல்பரியமின்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த கிழறுகொடியே தொல்பாவை பாடியுருளவல்ல பல்வளையாய் நாடினி வெங்கடவர்க்கென்ன விதி என்ன இம்மாத்தம் நாங்கடவா வண்டமே நல்கு ஸ்ரீ விஷ்ணு சித்த குணந்தன கல்பவல்லீம் ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாம் அனன்ய சரணம் பிரபத்தே ஹே கோபாலக ஹே கிருபாதர்நிதே हे सिंधु कन्यापते हे कंसांतक हे गजेन्द्र करुणा पारीण हे माधव हे रामानुज हे जगत्रे गुरु हे पुंडरीकाक्ष मां हे गोपीजननाथ पालय परम जानामि न त्वां विना। ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவை என்கின்ற திவ்ய பிரபந்தத்தினுடைய பலஸ்ருதியா இருக்கக்கூடிய அந்த பாசுரத்தை நாம் பார்க்க போகிறோம். 29 பாசுரங்களிலே கோதாதேவி எம்பெருமானுடைய ஸ்வரூப ரூப குண வைபவங்களை பறக்க பேசினாள். இவர்கள் எந்த நோன்பை நோற்றார்களோ அந்த நோன்பானது பலித்து விட்டது. ஹேமந்தே பிரதமே மாசி நந்தவ்ரஜ குமாரிகாக சேருஹு அபிஷ்யம் புஞ்சானாக என்ற பாகவத ஸ்லோகத்தின்படி காத்யாயினி விரதாச்சரணம் பண்ணின கோபிமார்கள் எந்த விதமான ஒரு பலத்தை பெற்றார்களோ அதே ரீதியில இந்த மார்கழி மாத நோன்பை நோற்று ஆண்டாள் நாச்சியார் அந்த பலத்தை பெற வேண்டும் என்று இங்க சங்கல்பித்தாள். இந்த பாசுரம் 30வது பாசுரம். இது பலஸ்ருதியா அமைந்திருக்கின்றது. லோகத்துல பிரயோஜனம் அனுத்திஷ்ய மந்தோபி பிரவர்த்ததே அப்படின்னு சொல்லுவா. அதாவது ஒரு விதமான பயன் இல்லாம யாருமே பிரவர்த்திக்க மாட்டார்கள். ஆண்டாள் கடைசியில நீங்க எல்லாருமே இந்த பிரபந்தத்தை அனுசந்தானம் பண்ணுங்கோ, பண்ணால் எம்பெருமானுடைய அனுகிரகம் கிட்டும் அப்படிதான் சொல்றா. பாசுரத்தை ஒரு தடவை பார்க்கலாம். உங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செழியார் சென்றிரஞ்சி அங்க பரகொண்ட வார்த்தை அணிபுதுவை பைங்க மலத்தந்தெறியில் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் 2 மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவரெம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆண்டாள் முதல்ல நாம சங்கீர்த்தனம் பிரதானம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தா. லோகத்துல இந்த கலியுகத்துல நாம சங்கீர்த்தனம் தான் பிரதானம்.
யார் நாம சங்கீர்த்தனம் பண்ணுகிறார்களோ எம்பெருமானுடைய திருநாமத்தை எப்பொழுதும் சொல்லிண்டே இருப்பார்களோ அவர்களுக்கு எம்பெருமானுடைய அனுகிரகமானது நிச்சயம். அப்படின்னா அநேக ஜென்ம சாகசிர தபோத்தியான சமாதிபிகி ஜனானாம் கீணபுண்ணியானாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயத்தே அப்படின்ற. அதாவது கிருஷ்ணே ஜனானாம் கீணபுண்ணியானாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயத்தே அப்படின்னா மோட்சம் எல்லாருக்குமே வேணும். தபஸ், தியானம், சமாதி இதெல்லாமே அவ செஞ்சு செஞ்சு கடைசியில கிருஷ்ணனிடத்துல பக்தி வருமா. அதனால நாம் எப்பொழுதுமே ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த இந்த பிரபந்தத்தினுடைய நோக்கமே ஸ்தோத்திரம் பண்றது, எம்பெருமானை ஸ்துதி. லோகாத்யக்ஷம் ஸ்துவன் நித்யம் சர்வதுக்காதிகோ பவேத் அப்படின்னு ஒரு ஆச்சரியமான வாக்கியம் உண்டு. பிரம்மண்யம் சர்வதர்மஜம் லோகானாம் கீர்த்திவர்தனம் அப்படி லோகநாதம் மகாத்பூதம். இப்படி விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு இதெல்லாம் வருது. கடைசியில ஆர்த்தாக விஷண்ணாக சிதிலாஷ்ட பீதாக கோரேஷ்ட வியாதிஷு வர்த்தமானாக சங்கீர்த்திய நாராயண சப்த மாத்திரம் விமுக்த துக்காக சுகினோ பவந்தி இல்ல பவந்து. எவ்வளவு இந்த நாம சங்கீர்த்தன வைபவத்தை சொல்றார். சிந்தையாமி ஹரிமேவ சந்ததம் மந்தமந்த ஹசிதானநாம்புஜம் நந்தகோபதனயம் பராத்பரம் நாரதாதி முனிபிருந்த வந்திதம் அப்படின்லாம் நமக்கு தெரிகிறது. ஆதல்னால ஆண்டாள் இந்த பிரபந்த அனுசந்தானம் பண்ணி பிரபந்தத்தை இயற்றி நாம் எல்லாருமே இந்த கலியுகத்துல அந்த கேசவன் முதல் கொண்டு எத்தனை பேர்கள் எம்பெருமானுக்கு இருக்கின்றதோ அவை எல்லாவற்றையும் நாம் அதை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும்னு சொல்ற. வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை. அந்த கடல் அப்படின்னாலே சமுத்திரம், நதீனாம் சாகரோகதி அப்படின்ற எம்பெருமானே கருணா சமுத்திரம். அவன் எப்பேற்பட்ட கடல் கடைந்தான் எம்பெருமான் அப்படின்னா வங்கக்கடல். அதாவது அந்த வங்கம் அப்படின்னாலே ஒரு நௌக்கைகள்லாம் இருக்கும். ஆக இது எப்படி இருக்குன்னா மரக்கலங்கள். அந்த மரக்கலங்கள் உலவும் பார்க்கடல் வங்கக்கடல் கடைந்த தேவர்களுக்காக அந்த அமுதம் கொடுக்கைக்காக கடைந்த. யார் கடைந்தான்னா மாதவன் கேசவன். மாயாகா தவஹ மாதவா. மாயாகா தவஹா அப்படின்னா மகாலட்சுமியினுடைய காந்தன். மா அப்படிங்கிற சப்தத்துக்கு மகாலட்சுமியும் பேர். அமரகோஷத்துல இந்திரா லோக மாதா மா கமலா ஸ்ரீர் ஹரிப்ரியா அப்படின்னு சொல்லலாம். மா சம்ஸ்கிருதத்துல மா சப்தத்துக்கு நிஷேதம் அப்படி ஒரு அர்த்தம் உண்டு. ஆனா அதே சமயத்துல மா சப்தத்துக்கு மங்களகரமான மகாலட்சுமி. அதனால்தான் சுவாமி தேசிகன் ஸ்ரீஸ்துதியில மானாதீத பிரசித விபவாம் மங்களம் மங்களானாம் எல்லாமே பாருங்க மகாரத்தோடையே இருக்கும். அகார உகார மகாரங்கள். ஆக மானாதீத ஆரம்பிச்சார். மா சப்தமானது மங்கள வாட்சி. மங்களம் மங்களானாம் ரெண்டு மகாரத்தை போட்ட சுவாமி தேசிகன் ரொம்ப பார்த்து பார்த்து அவர் இந்த ஸ்தோத்திரத்தை இயற்றினார். இப்படி வால்மீகியினுடைய முதல் ஸ்லோகமே மானுஷாத பிரதிஷ்டாந்தம் அகமசாஸ்வதீஸ்தமாக எத் கிரௌஞ்சமிதுனாதேகம் அவதி காமமோகிதன்றாம். மானுஷாத ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். அந்த மானுஷாத என்று சொல்லும் பொழுது ஒண்ணு நிஷேதார்த்தம், உனக்கு மங்களங்கள் உண்டாகாது அப்படின்னு சாபம். ஆனா மா நிஷீததி மங்கள தேவதையா இருக்கின்ற மகாலட்சுமி எப்பொழுதும் யாரிடத்தில் இருப்பாரோ அவர் அப்படின்னு சொல்லு. அது ராமபத்ரன் குறிக்கும். மாதிரி ரொம்ப ஜாகிரதையாக பதப்பிரயோகம் பண்ண மாதவனை அந்த எம்பெருமானை
கேசவன். கேசவன் அப்படின்னு சொல்லும்போது கேசி என்கின்ற அசுரனை கொன்றவன். சுவாமி தேசிகன் யாதவாபியுதயத்துல அந்த கேசவனை பாடுவன் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திறவேலோ அப்படின்னு சொல்றாரு. அதுல என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த கேசி எப்பேற்பட்டவனா பர்வதம் போல இருப்பானாம். குதிரை ரூபத்தை கொண்டவன். அந்த குதிரை நாம் பார்க்கிற குதிரை இல்லையா, பெரிய குதிரையா. அப்பேற்பட்ட கேசியை கொன்றவன் எம்பெருமான் மாதவனை கேசவனை. அது மட்டுமல்ல, அழகான கேசங்களை உடையவன், கேச சௌந்தர்யத்தை உடையவன் எம்பெருமான் மாதவன் கேசவன். ஏன் இந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னா, நமக்கு பேர் எம்பெருமான் துவாதச நாமங்கள்ல ஓம் கேசவாய நமஹா, ஓம் நாராயணாய நமஹா, ஓம் மாதவாய நமஹா, ஓம் கோவிந்தாய நமஹா, ஓம் விஷ்ணவே நமஹா, ஓம் மசூதனாய நமஹா, ஓம் திருவிக்கிரமாய நமஹா, ஓம் வாமனாய நமஹா, ஓம் ஸ்ரீதராய நமஹா, ரிஷிகேசாய நமஹா, பத்மநாபாய நமஹா, தாமோதராய நமஹா. 12 நாமங்கள். 12 திருமணத்துக்கும் பொழுது நாம் சொல்லணும். சரி, அதுல கேசவநாமம் முதல்ல. கேசவனாய் நின்ன கீழத்திசையிலும் நெத்தியிலும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரயாணம் பண்ணும் பொழுது கேசவாய நமகான்னு சொல்லணும். கேசவாய நமகான்னு சொல்லி பிரயாணம் பண்ணணுமா. மாதவாய நமகா என்று சொல்லி தூங்கணும். ராத்திரி தூங்கறதுக்கு முன்ன படுக்கையில உட்காந்து மாதவாய நமகா. அதனால்தான் பெரியவா முகுந்தமால ஸ்லோகத்தை கத்து கொடுத்துருக்கா. க்ஷீரசாகர தரங்க சீகராகார தாரகித சாருமூர்த்தையே போகி போக சயனீய சாயினே மாதவாய மதுவித்விஷே நமஹா. எவ்வளோ ஒவ்வொரு நாமாவுக்கும் இருக்கின்ற ஒரு அர்த்தம், வைபவம். படி மாதவன் கேசவன். முதல்ல என்ன பண்ணார், எம்பெருமானை நான் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் சங்க சக்கராதிகள் முக்கியமில்ல, மகாலட்சுமி தான் முக்கியம். ஸ்ரீயப்பதித்வம் அப்படின்னு பார்க்கிறோம் இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆக மாதவன் அப்படின்னு முதல்ல சொன்னா, அதுக்கப்புறம் கேசவன் அப்படின்னு சொன்னா, அந்த எம்பெருமான் இப்பேற்பட்டவன். அவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணால் நம்மளுடைய இந்த வாழ்க்கை என்கின்ற பாதை இருக்கின்றதே அது சுகமாயிடும். அதனால பிரயாணம் பண்ணச்சே அப்படின்னா நம்ம ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம். அந்த ஆரம்பிக்கிற சந்தர்ப்பத்தில் கூட கேசவாயனமான்னு சொல்லிக்கிறான். கேவலம் யாத்திரைக்கு மாத்திரம் இல்ல, ஜீவன யாத்திரை பண்றோமே அதற்கு கூட இந்த பேரை சொல்லிக்கலாம். அதனால மாதவனை கேசவனை. திங்கள் திருமுகத், அதாவது இவன் திருமாமகள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது திருமகள் மணாளன். அப்பேற்பட்ட எம்பெருமான் மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையார் சென்னிருந்தி. இந்த எம்பெருமானை யார் நாடினான் அப்படின்னா திங்கள் திருமுகம். ஆண்டாள் உபக்கிரம உபசம்ஹார் லோகத்துல முதல்ல என்ன பார்க்கணும் அப்படின்னா, எப்படி ஆரம்பிக்கிறா எப்படி முடிக்கிறா, அதுலதான் அழகு. இன்ட்ரடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன், அதுதான் ஆரம்பம். ரொம்ப நல்லா இருக்கும். நடுவில் எதுவாது பரவாயில்ல, ஆனா முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது எல்லாரும் அதுலதான் கான்சென்ட்ரேஷன், முடிக்கும் பொழுது கூட அதுலதான் கான்சென்ட்ரேஷன். அங்க மார்கழி திங்கள் அப்படின்னா இங்க என்ன சொன்ன திங்கள் திருமுகம் அப்படின்னு. அதே மாதிரி யாரை குறித்து ஆண்டாள் நாச்சியார் இவாள்லாம் எப்பேற்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கிற அந்த கோபிமார்கள் அவர்களை பற்றி அவ எந்த மாதிரி எவ்வளோ அழகா இருப்பா இதெல்லாம் சொன்னா. அதே மாதிரி இங்கேயும் முடிக்கிறா. ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கணும் எதுவுமே. திங்கள் திருமுகம், அதாவது பூர்ண சந்திரன். அந்த பூர்ண சந்திரன் எவ்வாறு அழகா இருப்பானோ அப்பேற்பட்ட திருமுகத்தை உடையவர்கள், அழகிய முகமுடைய சேழையார். சேழையார்னா சிவந்த அந்த ஒளி வீசும்படியான ஆபரணங்களை அணிந்தவர்களாயின இடப்பெண்கள். திங்கள் திருமுகத்து சேழையார் சென்று இறஞ்சி, அவர்கள் கிருஷ்ணனிடம் சென்று அவர் வணங்கி அவனை வாழ்த்தி மங்களாசாசனம் சொன்னோம் இல்லையா,
பட வாழ்த்தி திங்கள் திருமுகத்து செழையார் சென்று இறஞ்சி அங்கு அப்பறை கொண்ட வார்த்தை. அங்கு திருவாய்ப்பாள். அப்பறை கொண்ட வார்த்தை அப்படின்னா எந்த பறைக்காக இவர்கள் நோன்பை நோற்றார்களோ, ஸ்ரீவிரதாச்சரணம் பண்ணாலோ, பாவை நோன்பு நோற்றாலோ, அந்த பறையானது எப்படி இவர்களுக்கு கிடைத்தது அப்படின்னா கைங்கரியம் தான் பிரதானம் அப்படின்னு சொன்னா சென்று வணங்கி திருவாய்ப்பாடில அப்பறை கொண்ட அந்த வாத்திய விசேஷத்தை சொல்லப்படும் கைங்கரியம் என்கிற புருஷார்த்தம். பறை என்ன இங்க கைங்கரியம் என்கிற புருஷார்த்தத்தை பெற்ற அந்த விதானம் ஆற்றை, அந்த விதானமானது பிரகாரமானது இவள் சொல்றார். பணிபுதுவை பைங்கமல தந்தரியில் பட்டர்கிறான் கோதை சொன்ன. இவ்வளவு அழகு. தன்னுடைய தகப்பராரா இருக்கக்கூடிய பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளையாக தன்னை இவள் சொல்லுகிறார். அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னா, எந்த திவ்ய தேசத்துல அவர் வாசம் பண்ணார் அப்படின்னா அணிபுதுவை அப்படின்ட்டு. அதாவது இது எப்படி இருக்குன்னா, முக்கியமாக அந்த அழகிய ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்தவர். இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் என்றது எல்லா திவ்ய தேசத்துக்கும் ஒரு அலங்காரமாக இருக்கின்றது. அணிபுதுவை பை கமல தந்தரியல் அப்படின்னா இது எப்படி இருக்குன்னா, புதிதாக மலர்ந்த அந்த தாமரை மலர்களால் தொடுக்கப்பட்ட பை கமல தந்தரியல் பட்டர்கிறான் கோதை சொன்ன அந்த மாலை இருக்கின்றது. அந்த மாலையை உடையவர் அப்படின்னு சொல்றார். அணிபுதுவை பைங்கமல தந்தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன. பட்டர்பிரான் பட்டர் அப்படின்னு பேரு, இவர் பட்டநாதர் அப்படின்லாம் பேர் இவருக்கு. அந்த பட்டநாதர் சொன்ன அந்த வார்த்தையை அணிபுதுவை பைங்கமல தந்தரியில் பட்டர் பிரான் கோதை சொன்ன, அவருடைய விஷ்ணு சித்தருடைய புத்திரிகையா இருக்கக்கூடிய கோதை என்கின்ற அவள் சொன்ன, பட்டர்பிரான் கோதை சொன்ன. வாஸ்தவமா சொன்னா அவர் கல்பசூத்திர வியாக்கியாதா பெரியாழ்வார். அவர் சொன்ன அந்த விஷயத்தை அருளி செய்த பெரியாழ்வாருடைய புத்திரிகையா இருக்கக்கூடிய கோதாதேவி ஆண்டாள் நாச்சியார் சொன்ன பெங்கவனது பட்டர்பிரான் கோதை சொன்ன என்ன அப்படின்னா, சங்கத்தமிழ் மாலை. சங்கத்தமிழ் கூட்டமாயிருந்து அனுபவிக்கத்தக்கதான அந்த தமிழ் பாக்கள், செங்கத்தமிழ் மாலை, அந்த பாக்களால் தொடுக்கப்பட்ட ஒரு அழகான மாலை. அது இது திருப்பாவை பாமாலை பூமாலை அப்படின்னு சொன்னா, செங்கத்தமிழ் மாலை 30 தப்பாவை. மொத்தம் எத்தனை பாசுரம் இருக்குன்னா 30 பாசுரங்கள் இருக்கின்றன. இது ஸ்பஷ்டமா சொல்லிட்டா. சில பேர் அதை பிரிச்சு சொல்றதோ அந்த மாதிரி இல்லாத 30 தப்பாவை அந்த 30 பாசுரங்களையும் ஒன்று கூட விடாம நாம் நன்றாக ஒன்றையும் தவிர விடாமல் நாம் என்ன பண்ணோம், இங்கு இப்பரிசு உரைப்பார் 2 மாழ்வரை. இந்த உலகில், அதாவது சம்சார மண்டலத்தில் இப்பரிசு உரைப்பார். இந்த பரிசுன்னா இந்த பிரகாரமா சொல்லணும். லோகத்துல வேதம் இருக்கின்றதே, இந்த வேதத்தை உதாத்த அனுதாத்த ஸ்வரிதத்தோட சொல்லணும். எங்கேன்னு தப்பக்கூடாது. வேதாட்சராணி யாவந்தி பட்டிகாலி துஜாதிபி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்தித்தான நசம்சேகன்னு சொன்னாலே, அந்த மாதிரி இந்த வேதமானது ரொம்ப கரெக்டா சொல்லணும். சில பேர் பிரபந்தத்தை அவ்வளோ பார்க்க மாட்டான், ஏதோ பிரிச்சு தனக்கு இஷ்டம் போல பிரிச்சு சொல்லுவான். மாதிரி சொல்லக்கூடாது. பிரபந்தமானது குருமுகமா கத்துக்கணும். ஏதோ செல்போன் பார்த்து, ஏதோ ஒரு டேபை பார்த்து நமக்கு என்ன எனக்கு தமிழ் தெரியும் எப்படியாவது சொல்லலான்ற எண்ணம் சொல்லவே கூடாது. முக்கியமா கத்துக்கணும். கத்துண்டு அதுக்கப்புறம் அந்த பதத்தை பிரிச்சு பாடம் எப்படி சொல்றாலும் அதெல்லாம் பிரிச்சு அதுல இருக்கிற அர்த்தத்தை ஒரு தடவை தெரிஞ்சுண்டு நம்ம பிரபந்த பாராயணம் பண்ணா ரொம்ப சந்தோஷம். அது எனக்கு அப்பப்போ குறையுது. இந்த மாதிரி பிரபந்தம்னாலே கொஞ்சம்
அலட்சியமா யாராவது சொல்லலாம், பிரபந்தம் எப்படியாவது சொல்லலாம், நம்ம கையில புஸ்தகம் இருக்கு பண்ணிக்கலாம், தப்பு. எதுவா இருந்தாலும் ஒரு தடவை கத்துக்கணும். இல்ல கேசட்டாவது பெரிய வாழ்ந்து கேட்டு நம்ம சரியா படிக்கிறோமா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். அதனால இங்க 30 தப்பாமே அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கு இப்பரிசுரைப்பா ஒரு எங்கேயும் தப்பாம சொல்லணும். எழுத்து தப்பு இருக்கக்கூடாது, பதம் தப்பு இருக்கக்கூடாது, வாக்கியம் தப்பு இருக்கக்கூடாது, தசரா மசரா என்றவாறு படிக்கக்கூடாது. இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு இந்த பிரகாரமாக சொல்லும். அந்த பிரகாரத்தை சொல்லுபவர்கள் ஈர் இரண்டு மால்வரைத்தோள், ஈர் இரண்டு 2 2 4, அதாவது சதுர்புஜனா இருக்கக்கூடிய மால்வரைத்தோள். அவனுடைய புஜங்கள் எப்படி இருக்கின்றது அப்படின்னா பர்வதம் போல இருக்கிறதா அந்த புஜங்கள். அப்பேற்பட்ட அந்த ஈரிரண்டு மால்வரைத்தோள் பெரிய மலை போன்ற 4 திருத்தோள்களை செம் கண் திருமுகத்து அவன் புண்டரீகாட்சணம். ஆக இந்த செவ்வரி பறந்த திருக்கண்கள், அவனுக்கு திருக்கண்களை உடைய அழகிய திருமுகத்தை உடைய செம்கண் திருமுகம். ரெண்டுமே கண்களும் அழகா, எம்பெருமானுக்கு எதுதான் அழகா இல்லை, எல்லாமே அழகாதான் இருக்கின்றது. அதனால திருமங்கை ஆழ்வார் மைவண்ணனருங்குஞ்சி குழல் பின்தாழ மகரம் சேர் குழையிருபாடிரங்கியாட எய்வண்ண வெஞ்சிலையே துணையாய் இங்கே இருவராய் வந்தாரின் முன்னே நின்னார் கைவண்ணம் தாமரவாய் கமலம் போலும் கண் இணையும் அரவிந்தம் அடியும் அகுதே அவ்வண்ணத்தவர் நிறமகண்டன் தோழி அவரை நாம் தேவரென்றினோமே அப்படின்னு சொல்றாரு. அந்த ரீதியில எம்பெருமான் இந்த மாதிரி எழுந்திருக்கா செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலார். அதாவது எப்படி இருக்கு அப்படின்னா செல்வம் சம்சார மண்டலம் அந்த வீட்டுலகம் இரண்டையும் இவர் நிர்வகிக்கிறார். இவர் உபய விபூதினார், நித்திய விபூதி லீலா விபூதி. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் செல்வத்தை உடைய திருமகள் கேள்வனாலே செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று. எங்கும் அப்படின்னா இம்மை, அதாவது இந்த லோகமும் மேல் லோகமும், இம்மையிலும் மறுமையிலும். இம்மையை மறுமதன்னை எமக்கு வீடாகி நின்ன மெய்மையை விரிந்த சோலை வியன் திருவரங்கம் மேய செம்மையை கருமதன்னை திருமலை உரிமையானை தம்மையின் நினைவானந்தன் தலைமிசமன்னுவாரே என்று திருமங்கை ஆழ்வார் சாதிக்கிறார். அந்த மாதிரி திருவருள் பெற்று அழகிய சிறந்ததாயிருக்கக்கூடிய அருளை பெற்று இன்புறுவர், எல்லாரும் சந்தோஷப்படுவார்கள், எல்லாரும் ஆனந்திப்பார்கள் என்று இந்த பாசுரத்தினுடைய சாமான்யமான தாத்பரியம். முதல்ல என்ன பண்ண ஆண்டாள் நாச்சியார் வங்கக்கடல் கடைந்த மாதவன் அப்படின்னு, கடல் கடைந்த அப்படின்னு சொன்னா போரும் அல்லவா. பெருமாள் அவருடைய சமுத்திர மதன விற்த்தாந்தம் நமக்கு தெரியும். தேவர்களுக்கு அமுதம் கொடுக்கணும், அதுக்காக பண்ணார். அதே சமயத்துல சுவாமி காரியம் ஸ்வகாரியம் அப்படின்னு சொல்லுவா. இன்னொருத்தர் காரியத்தை செய்யறா போல தன் காரியத்தை சாதிச்சுக்கிறது. இதுதான் சாதுரியம், இதுதான் சாமர்த்தியம். எல்லாருக்கும் அந்த சாமர்த்தியம் வராது, சில பேருக்கு தான் வரும். பெருமாள் என்ன பண்ண, இந்த வியாஜத்தினால அவர் மகாலட்சுமி பெற்றார். அதனால வங்கக்கடல், வங்கமொழினா மரக்கலாம். அந்த கடல் கடைந்த என்றாலே போதுமே, வங்கக்கடல் கடைந்த அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கடலுக்கு ஒரு அடைமொழி அதுக்காக சொன்னார். அதாவது வங்கங்கள் நிறைந்த அந்த கடலை கடையும் போது என்ன, ஒரு கடல் கடைந்தா என்ன ஆகும், எல்லா இடத்துலயும் ஒரு விதமான இது வந்துடும். அப்போ அந்த கடல்ல இருக்கிற இந்த மரக்கலம் இதுங்களுக்கு எல்லாமே ஒரு விதமான ஒரு சேதம் ஏற்படும். ஆக என்ன சொல்றார், அந்த வங்கங்களுக்கு ஒரு அலைச்சல் வராதபடி சாமர்த்தியமாக எம்பெருமான் கடைந்தான் என்ற பொருளை அங்க வைத்து கொண்டு உணர்த்துவதற்காக
வங்கம் என்கின்ற ஒரு அடைமொழி கொடுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, அந்த அலைகள் இருக்கின்றதே, அந்த கடையும் வேகத்தால மரக்கலங்கள் என்ன பண்றது, சுற்றி சுழண்டு எல்லா இடத்துலயும் அது வந்துட்டான். அதனால் எங்க பார்த்தாலும் மரக்கலங்களாக காணப்பட்டன. சமுத்திரத்துல பார்க்கும்போது அங்கங்க இது அத நௌக்கைகள்லாம் இருக்கும். ஆனா இங்க பார்த்தா சுற்றி எல்லா இடத்துலயும் இருக்கான். அப்படின்னா அந்த கடல் கடையும் போது எல்லாமே ஒரு பக்கம் வந்து சேர்ந்தன. அதனால் வங்கக்கடல் அப்படின்ற அதன் மேல என்ன எம்பெருமானுடைய சங்கல்பம் என்ன அப்படின்னா, முக்கியமாக அங்க பார்க்கடல் எம்பெருமான் வந்து கடைந்தான். அந்த பார்க்கடலில் வங்கம் இருக்குமா அப்படின்னா, அந்த ஸ்வேத தீபவாசிகள் வந்து விஹாரம் பண்ணிட்டே இருப்பாராம். அதனால அங்க வங்கங்கள் இருக்கின்றன அப்படின்னு ஒரு விஷயம் உண்டு. அதற்கு பிறகு எம்பெருமானுடைய சாமர்த்தியம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. பெருமாளே, எங்களுக்கு வந்து நீ வேண்டாம், அமுதந்தாம் வேண்டும் அப்படின்னு சொல்லி தேவர்கள், ஸ்வார்த்தபரர்கள், தேவர்கள் வந்து கிருத்தஜர்கள் அல்ல. அதனால்தான் ஆண்டாள் நாச்சியார் 33 அவருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியேற்று விழா அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த விதமான ஒரு இவர் தேவர்கள் எப்படி இருக்கா அப்படின்னா, அவர்களுக்கு பெருமாள் நமக்கு உபகாரம் பண்ணா அப்படின்ற பாவம் இருக்கவே இருக்காது. நாங்க அந்த மாதிரி இல்ல, நாங்க கிருத்தஜதையோட இருப்போம், அவர்கள் கிருத்தஜர்களாக இருக்கிறார்கள் சொல்றாரு. அப்படி அமுதந்தான் எங்களுக்கு வேண்டாம், நீ வேண்டான் அப்படின்னு சொல்லி தேவர்களுக்காக பெருமாள் என்ன பண்ணார், அந்த மென்மையான திருமேனி நோவ கடல் கடைந்து தேவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்து, அந்த மகா குணம் இருக்கின்றதே, சௌலபிய சௌசீல்யாதி குணங்கள், அந்த குணத்தை கொண்டாடுகிறார்கள் குமார்கள் வங்கக்கடல் கடைந்த. இப்போ திருப்பாவை, இந்த திருப்பாவை 30மே கண்ணனுக்கே அர்ப்பித்தார். ஆக அந்த கிருஷ்ணனை பற்றி பாடியது, கடல் கடைந்தவனை பற்றி எதுக்காக பேசணும், மாதவனை பத்தி ஏன் பேசணும் அப்படின்னா, தேவகாரியம் செய்து அப்படின்னு சொல்றாளே, அந்த தேவகாரியம் என்ற ஒரு பேரிட்டு அந்த பெரிய விராட்டி மகாலட்சுமியாகிற பெண் அமுதத்தை பெறுவதற்காக கடல் கடைந்த பார்க்கடல் நாதன் அந்த எம்பெருமான். திருமங்கை ஆழ்வார் ஒரு 6ஆம் பத்துல சொல்ற, அண்ணல் செய்து அலை கடல் கடைந்து அதனுள் கண்ணுதல் நெஞ்சுண்ட கண்ணவனே, விண்ணவர் அமுதுண அமுதில் வரம் பெண்ணமுதுண்ட எம்பெருமானே. தேவர்களுக்கு அந்த அமுதம் பெரிசு, ஆனா எம்பெருமானுக்கு மகாலட்சுமி என்கிற அமுதம் வேண்டும். அதனால எம்பெருமான் கடல் கடைந்தான். எத்தனை பாசுரங்கள்ல ஆழ்வார் சாதிக்கிறார். அதாவது கடல் கடைந்த அமுதங்கொண்டு அப்படின்னு சொல்றாரு. அதாவது இது எல்லாமே கலசத்தை நிறைத்தாற் போல் உடலுருகி வாய் திறந்து மடுத்துன்ன நினைத்துக் கொண்டேன் கொடுமை செய்யும் கூத்தமும் என் கோலாடி புருகப்பெறா தடவரைத்தோள் சக்கரபாணி சார்ங்கவில் சேவகன். பெரியாழ்வார் திருமொழியில கடைசி 10 பாசுரம் எண்ணியோங்க. அந்த பாசுரத்தை நாம், அந்த 10 பாசுரங்களை நாம் அனுசந்தானம் பண்ணினா எம்பெருமானை பார்த்து ஆழ்வார் இந்த மாதிரி புலம்பர. கடல் அப்படின்னு சொன்னாலே பனிக்கடல். சுவாமியே, பனிக்கடலில் பள்ளிகோளை பழகவிட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழவல்ல மாயமனாட நம்பி, தனிக்கடலே தனிச்சுடரே தனி உலகே என்று என்று உனக்கு இடமாயிருக்க என்னை உனக்கு குறித்தாக்கினையே. இவ்வளவு ஆச்சரியமான பாசம். அந்த பனிக்கடலில் பள்ளிகோட விட்டு என்னுடைய மனக்கடலில் நீ வாழணும்னு சொல்லி வந்தாயே பெருமானே,
உனக்கு அன்று தனியா ஒரு பரமபதம் இருக்கின்றது, உனக்கு ஒரு பார்க்கடல் இருக்கின்றது, இது உனக்கு என்கின்ற உனக்கு ஒரு வைகுண்டம் இருக்கின்றது. எல்லாத்தையும் விட்டுட்டு என் மனக்கடலில் வாழவல்ல மாய மணாட நம்பின்னு சொல்றாரு. அதனால்தான் பெருமாள் தயாசமுத்திரன் அப்படின்னு சொல்றார், கருணாசமுத்திரன் சொல்றார். இப்படி பெண்ணமுதை, அதாவது மகாலட்சுமியை பெற்றான். கலச ஜலதி கன்யா வல்லரி கல்பசாக்கி கலையத்து குச்சரன்ன கோபி காருண்ய ராசி என்று சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்தில் அருளி செய்தார். இவ்வாறாக அந்த கடல் கடைந்து எம்பெருமான் என்ன பண்ணார் அப்படின்னா, தேவர்களுக்கு அமுதத்தை கொடுத்தான், தனக்கு வேண்டியதை பெற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்லி வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை இவன் பார்க்கடல் நாதன் ஏஷகா ஏஷ நாராயணகா ஸ்ரீமான் அப்படின்ற, அதாவது க்ஷீரார்ணவ நிகேதனகா பார்க்கடலில் பள்ளி கொண்டு அவன் ஸ்ரீமானாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, ஸ்ரீமான் அப்படின்னாலே மகாலட்சுமியோடு இருக்கு. இந்த மாதிரி அந்த தேவகாரியம் அது அப்படி செய்யும் பொழுது எம்பெருமான் அந்த பெண்ணை பெறுவதற்காக நோன்பிலே மூட்டுவித்த கிருஷ்ணன் இந்த மாதிரிலாம் பண்றார் அப்படின்னார். எயவு பக்தஸ்திர பசியதாம், எல்லாரும் பார்த்துட்டே இருக்காளாம். அந்த சமயத்துல அந்த மகாலட்சுமி நேர எம்பெருமானுடைய வக்ஷஸ்தலத்துல போய் அமர்ந்தாள் அப்படின்னு சொல்றாரு. அப்பேற்பட்ட மாதவன் வங்க கடல் கடைந்த மாதவன். ஏன் இங்க கடல் மாதவன் ஏன் பேர் சொன்ன, நாராயணன் பேர் சொல்லாத, இல்ல வேற எதுனா ஹிருஷிகேசன் சொல்றாங்க, இல்ல தாமோதரன் சொல்றாங்க, அதெல்லாம் சொல்லாம ஏன் மாதவன் சொன்னார் அப்படின்னா, கடலுக்கும் எம்பெருமானுக்கும் சம்பந்தம் உண்டு, கடலுக்கும் மகாலட்சுமிக்கும் சம்பந்தம் உண்டு. மகாலட்சுமி சம்பந்தம் இல்லாத எதுவுமே லோகத்துல இல்லை. ஸ்ரீமான் நாராயண உனப்பதிகி அகிலதனுகு முக்திதோ முக்த போக்கியான்னு சொல்றாளே, அதுதான் முக்கியம். அதனால கடலுக்கும் மகாலட்சுமிக்கும் இருக்கிற சம்பந்தம், அந்த மகாலட்சுமிக்கும் எம்பெருமானுக்கும் இருக்கின்ற சம்பந்தம் எல்லாரும் தெரிஞ்சு. அதனால மாதவன் வங்கக்கடல் கடைந்த மாதவனை யார்? திருமகள் குழுனம். மாதவ சப்தத்தை கேட்டாலே வானுடை மாதவா கோவிந்தா என்றழைத்தக்கால் நானுடை நாரணன் தம்மன் நரகம் புகாள். யார் இந்த மாதிரி நாம சங்கீர்த்தனம் பண்றாளோ அவர்களுக்கு நரகம் இல்லவே இல்லை. பெரியாழ்வார் திருமொழியில 4ஆம் பத்துல 6வது பதிகத்துல காசும் கரையுடை கூரைக்கும் ஒரு 10 பாசம். அதுல யார் நாம சங்கீர்த்தனம் பண்றாளோ அவர்களுக்கு பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு நரகம் இல்லவே இல்லை. எல்லாமே ஆச்சரியம். இந்த பாசுரங்கள்லாம் எல்லாமே ஆச்சரியமான பாசுரங்கள். அதாவது அந்த மாதவன் அப்படின்னு சொன்னா, அங்கே ஒரு இடத்துல மாதவத்தோன் புத்திரன் போய் மரிகடல்வாய் இமாண்டானை ஓதுவித்ததக்கணையா உருவே கொடுத்தானோர் தோதவத்தின் தூய்மறையோர் துடபடியத் துடும்பியங்கம் போதில் வைத்த தேன் சொரியம் புனரங்கம் என்பதுமே. இந்த தங்கையை மூக்கும் மாதவத்தோன் புத்திரம் போய் மறுபடிய தம்பிக்கு துக்கச் சுழல்கே, இதெல்லாம் ஆச்சரியமான பாசுரங்கள். இப்படி அந்த மாதவன் மிதுனமே உத்தி, இதுதான் ரொம்ப முக்கியம். மிதுனம் லக்ஷ்மியோடு கூடியதா இருக்கும். இந்த ஆழ்வார் சொல்றாரே, திருவில்லா தேவரை தேரேல் மின் தேர் ஒன்றொடியாள் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப கண்டசிறு கண்டொழிந்தேன் அடைந்தேன் உன் திருவடியே. அது மட்டுமா, பேயாழ்வார் என்ன பண்ணார்? முதல்ல அந்த பொய்கை ஆழ்வார் ஒரு விளக்கேற்றினார், பூதத்தாழ்வார் மற்றொரு விளக்கேற்றினார். முதல்ல யாரை பார்த்தார் அப்படின்னா, திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழுமறுக்க அணிரமும் கண்டேன் செருக்கிணரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கங்கை கண்டேன் என் நாழி வண்ணன் பாரில்லே திருக்கண்டேன் அப்படின்னு சொன்னார். அதனால இந்த திருவில்லா தேவரை தேரேல்வின் தேவை மித்திரமே உத்தேசம் நமக்கு அப்படின்னு சொல்லி
அந்த மாதவனை என்ற சொல்லு இங்க பயன்படுத்தினார். அது மட்டுமல்ல, மகாலட்சுமி இல்லைன்னா நமக்கும் கஷ்டம். புருஷகார ஸ்வரூபிணியா அவள் இருக்கிறாள். அதனால ஒரு பக்தன் எம்பெருமானை அடையும் போது அவனுடைய அனுகிரகம் தனக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற ஆசையோடு வந்தவனை மகாலட்சுமி தான் பெருமாள் கிட்ட சொல்லி அவனுடைய ஆசையை தீர்த்து வைப்பாள். அவள் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம இதுல ஆழ்வார்களாட்டம் ஆச்சாரியர்களாட்டம் அந்த மாயா, இந்த மாதவகா மகாலட்சுமியோட சம்பந்தத்தை சொல்லுவார்கள். இப்படி அந்த ஆசிரயித்தவர்களுடைய குற்றங்கள் சுவாமி தேசிகன் சகதர்மச்சரியும் சௌரேகே சம்மந்திர ஜெகத்பிதாம் அனுகிரகமையும் நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம் அப்படின்னு சொல்றாள். அந்த மாதிரி சகதர்மச்சரியாவை இருப்பா, எல்லா லோக க்ஷேமத்தை நினைச்சுட்டே இருப்பா, பக்தர்களிடத்துல தோஷம் கண்டுக்காம இருப்பா. அதே மாதிரி நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம், கோபமே இல்லாதவளா அவ இருப்பா. இப்படி அந்த அகலகில்லேன் இறையுமென்னு அலறுமேல் மங்கை அப்படின்னார். மாயம் செய்யலன்னை உன் திருமார்பத்து மாலை நங்கை. நம்மாழ்வார், பெருமாளே நான் இங்க வந்துட்டேன், எங்க பரமபதத்துக்கு வந்துட்டேன், இனிமே மறுபடியும் நீ அனுப்பிச்சுடுவியான்னா முடியாது, நீ ஒன்னு மாயம் செய்யல், நீ என்னவாவது பண்ணுவ, ஆனா உன் திருமார்பத்து மாலை நங்கை வாசம்சை பூங்குழலால் திருவான நின்னானே. இப்படி தாயார் எப்படி இருப்பா? மாறி மாறாத தன்னம்மலை வேங்கட தன்னலை வாரி மாறாத பைம்பூம் பொழில் சூழ் குருகூர் நகர் காரிமாறன் சடகோபன் சொல்லாயிரத்தி பத்தால் வேரி மாறாத பூமேல் இருப்பாள் வினை தீர்க்குமே. வேரி மாறாத பூ, வாடாத புஷ்பம், அதுல எப்பொழுதுமே அந்த தாயார் இருந்திருப்பா. அது மட்டுமல்ல, நிறைய பாசுரத்துல தாயாரை பற்றி ஆழ்வார்கள் சொல்லியிருக்கிறார்கள். சார்பு நமக்கென்னும் சக்கரத்தான் தந்துழாய் தார்வாள் வரைமார்பன் தான்முயங்கம் காரார்ந்த வானமருமென்னிமைக்கம் வன் தாமரை நெடுங்கண் தேன் அமரும் பூமேல் திரு. தேனமரும் பூமேல் தாயார் அங்க சிவ சாதிக்கிறாள். இப்படி மாதவன் அப்படின்னு சொன்னாலே எம்பெருமானுக்கு தாயார். தேவத்வே தேவதேவேயம் மனுஷ்யத்வேஜ மானுஷின்னு சொல்றாள். எல்லா அவதாரங்களிலும் அவள் அவதாரம் பண்ண. ராகவத்வே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மனின்னு சொன்னாளே, இந்த மாதிரி அந்த மாதவனை, அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானை கடல் கடைந்தான் மாதவன் சொன்னோம். அத பையனாக மாவை பிராட்டியை பெற்றவன். கேசவன் அப்படின்னு சொன்னா கேசி என்கின்ற ஒரு அசுரனை அழித்தவன். இப்படி மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து இப்பேற்பட்ட அந்த எம்பெருமானை யார் இங்க எம்பெருமானை அடைகிறார்கள் அப்படின்னா திங்கள் திருமுகத்து. திங்கள் திருமுகம் அப்படின்னா பூர்ணச்சந்திரன். லோகத்துல சாகித்ய சாஸ்திரத்துல நாயகருடைய முகம் எப்படி இருக்கு அப்படின்னா சந்திர இவ முகம், சந்திரன் போல திருமுகத்தை உடையவள் அப்படின்னு சொல்றான். ஏண்டா சந்திரனோட இது பண்றான்னா, சந்திரனுக்கு ஒரு ஆஹ்லாத கரத்துவம் இருக்கு. எதுக்கு அவன் சந்திரன் எப்பொழுதுமே ஆஹ்லாதகரனா இருக்கிறான் அப்படின்னா, சந்திரமா மனசோ ஜாதகா, எம்பெருமானுடைய மனசிலேந்து பிறந்தவன். ஆக சந்திரபிம்பத்தை பார்த்தாலே, அதுவும் சுக்லபக்ஷத்துல பூர்ணிமை திதியில சந்திரனை பார்த்தா மனசுதான் ஒரு ஆனந்தமா இருக்கும். இவர்களுடைய நாயிகையனுடைய முகங்கள்னா அப்படிதான் இருக்கும். அந்த சந்திரனை போல் அழகிய முகமுடைய அந்த செம்பொன் திங்கள் திருமுகத்து தேழியார் சென்றிரஞ்சி அப்படின்னு சொல்லும் பொழுது செம்பொன் ஆபரணம் அணிந்த பெண்கள். இப்ப திங்கள் திருமுகம் அப்படின்னாலே எப்படி சந்திரபிம்பம் போல அவ முகம் இருக்கின்றது, எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, எப்பொழுதுமே அந்த கிருஷ்ண
கண்ணனோடு இவர் கூட்டுறவாறே சந்திரனை போன்று குளிர்ந்த மலர்ந்த முகம் இவர்களுக்கு இருக்கு. கண்ணனோட இருந்தா எப்பொழுதுமே ஆனந்தம். சந்திரன் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. இவர்களுடைய அந்த திருமுகங்கள் கூட அந்த மாதிரி இருக்கின்றது அப்படின்னு சொல்லி, குளிர்ந்த மலர்ந்த முகம் அவனுடைய முகமானது விரோதிகளுக்கு எப்படி இருக்கும், ஆசிரியர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அப்படின்னு சொல்லி சாய்க்கிறாளே, அதே மாதிரி முதல் பாசுரத்துல கூட என்ன சொல்ற, ஏறார்ந்த கண்ணு யசு கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான். அந்த எம்பெருமானுக்கு இவர்கள் இப்பேற்பட்டவர்கள் இந்த மாதிரி அந்த நெருங்க முடியாதபடி அனுகூலவர்களுக்கு கிட்டும்படியான அந்த எம்பெருமானுடைய திருமுகம் இவர்களுடைய முகம் சந்திரன் போல இருக்கின்றது. ஆகையாலே இப்ப ஸ்திரீகளுடைய முகமானது திருமுகமானது சந்திரன் போல இருக்கும். நல தமயந்தி கதை நைஷதீய சரித்தம் ஒரு காவியம். நைஷதீய சரித்திரத்துல ஸ்ரீஹர்ஷன் பண்ண காவியம் ஒரு அழகான விஷயத்த சொல்றான். இப்போ சந்திரனை போல முகம் அப்படின்னு லோகத்துல ஒரு விவகாரம் உண்டு. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, கவி பிரம்மா இந்த தமயந்தியை எப்படி படைத்தான் அப்படின்னா, அவருடைய முகம் இருக்கின்றதே, அவருடைய மூஞ்சி அது சந்திரபிம்பம் போல இருக்கிறதுன்னு சொல்லலாம். மகாகவி ரொம்ப விலட்சணமா சொன்னான். ஏன் எப்படி சொன்னான் அப்படின்னா, அந்த சந்திரன் இருக்கு, சந்திரனை பார்த்தா ஒரு களங்கம் இருக்குன்ற, சந்திரனுக்கு களங்கம் இருக்கும். ஆனா இந்த பெண்மணிகளுக்கு களங்கம் இருக்காது. இந்த களங்கம் அப்படின்னாலே பிளாக்கா தெரியணும். இவர் கவி என்ன பண்றார், ரவுண்ட் ஃபேஸ் சந்திரன் முகம், அதாவது சந்திரன் இருக்கான். அந்த சந்திரனிடத்துல ஒரு மச்சம் படுறது, கருப்பா தெரியுது, அது மச்சம் இல்ல, அது கருப்பு சந்திர பிம்பத்துல இல்ல. ஆகாசம் கருப்பா இருக்கும், நீளமா இருக்கும். ஒரு பார்ட்டு ரவுண்டா ஒரு பார்ட்டு அது அங்கேருந்து போயிடுச்சு. இங்க ஒரு ஓட்டை தெரியுது. அந்த ஓட்டையானது ஆகாசம், அந்த நீலவர்ணம் இருக்கு, அது அங்கேன்னு தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டை எடுத்து என்னடா பண்ணான் பிரம்மா அப்படின்னா, தமயந்தியினுடைய முகத்தை நிர்மாணம் பண்ணான் அப்படின்னு சொல்ற. ஆச்சரியமான ஒரு காவியம். இப்படி திங்கள் திருமுகத்து செழியார் சென்னிரஞ்சி ஆழ்வார் இதுல சூழ்வு செம்பணிமுகல்ல முக்தாத்மாக்கள் இருக்கிறாளே அவர்களுடைய முகம் அப்படிதான் இருக்குமா. ஏன்னார் எப்பொழுதும் எம்பெருமானை சேவிச்சுட்டே இருக்கும் பொழுது ஒரு ஆனந்தம். சந்திரனை போல முகம் அப்படின்னா இவாளுக்கு எப்பொழுதுமே அந்த எம்பெருமானை சேவிச்சுட்டே இருப்பான். அதனால்தான் ஆழ்வார் என்ன பண்ணார், சூழ்வு செம்பணிமுகல் என்கிற தசகத்துல மதிமுகமடந்தையர் ஏந்தினர் வந்த வருதேர் கொள்ள மாமணி மண்டபத்து அப்படின்னு சொல்றார். அந்த முக ஒளியால் மலர்ந்த முகம் இவாளுக்கு. பரமபதத்தில் பகவத் அனுபவம் பண்ணுகிறவர்கள் அவளுடைய முகமும் சந்திரனை போல இருக்கின்றது. இவெல்லாம் என்ன பண்ணா அப்படின்னா, திங்கள் திருமுகம் அப்படின்னாலே இவர்களுக்கு ஒரு ஒரு அதாவது ஒரு பலன் கிடைக்கிறது, அந்த மோட்சமானது கிடைக்க போகிறதுன்னு சொல்லி இப்படி அந்த திங்கள் திருமுகத்து சேழியார் சென்னிரஞ்சி, சேழியார் அப்படின்னு கூடார வெல்லும் பாசுரத்துல அவன் என்ன பண்ணா, எல்லா சூடகமே தோன்பழகே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பால் சோறு அப்படின்னு சொன்னாலே, இந்த மாதிரி இவர்களுக்கு இருக்கின்ற அந்த ஆபரணங்கள் என்ன அப்படின்னா ஞானம் பக்தி வைராக்கியங்கள் தான். இவர்கள் அபேட்சித்த சூடகம்லாம் இவாளுக்கு தேவையில்லை. இவாளுக்கு வேண்டிய ஆவரணம் இதுதான், ஞானானுஷ்டான வைராக்கியம்தான் வேணும் அப்படின்னு சொல்லி திங்கள் திருமுகத்து செழியார் சென்று இறஞ்சி எப்பொழுதுமே எம்பெருமான் இருக்கும் இடத்துக்கு நாம் சென்று வணங்கணும், வணங்கி தொழுவார்கள் அப்படின்னு சொல்லுவா. எங்க போனாலும்
அப்போ காஞ்சிபுரங்கள் ஸ்ரீரங்காதி க்ஷேத்திரத்துல அப்படியே பெருமாள் எழுடும் பொழுது அப்படியே எழுந்துடும் போது அப்படியே சேவிச்சு சேவிச்சு அவ பெருமாளை அந்த மாதிரி வணங்குவார்களாம். இப்படி இவன் அந்த எம்பெருமானிடத்தில் இவர்கள் சென்று இறைஞ்சி அங்கு அப்பறை கொண்ட வார்த்தை. இறைஞ்சி அப்படின்னு சொன்னாலே என்ன அப்படின்னா, முக்கியமாக அவளுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, இப்போ மங்களாசாசனம் பண்ணும். அன்றி உலகம் அளந்தாய் அடிபோச்சு அப்படின்னு சொன்னாலே அந்த மாதிரி இவர்களுக்கு ஒரு ஒரு விதமான ஸ்தோத்திரம் பண்ணுவதற்காக ஒரு மனசு. அங்கு அப்பறை கொண்ட வார்த்தை, அதாவது திருவாய்ப்பாடியிலே அப்பறை கொண்ட ஆற்றை, அந்த பிரசித்தமான கைங்கரியம் என்கின்ற புருஷார்த்தத்தை பெற்ற அந்த ரீதி, அந்த பிரகாரத்தை நாட்டுக்கு பறை என்று பெயர். இவர்களுக்கு குற்றேவலாகிய புருஷார்த்தம். குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது சொல்ல அந்தரங்க கைங்கரியம் தான். கைங்கரியம் அப்படின்னாலே கிங்கரஸ்ய பாவகா கைங்கரியம். கிங்கரஹா அப்படின்னா கிம் கரவாணி, கிம் கரவாணி யார் சொல்றாளோ அவளுக்கு கிங்கர். சுவாமி தேசிகன் ரகசிய திரிசாரத்துல கர்ம பிரம்மாத்மிகே சாஸ்திரே கௌதஸ்குத நிவர்த்தகான் வந்தே ஹஸ்திகிரீசஸ்ய வீதீசோதக கிங்கரான் அப்படின்ற. அதாவது அந்த ராஜவீதியில பெருமாள் அந்த தேவாதிராஜன் துரக வேகராஜ செந்தனான் ஜோடிகாதிஷு அதிகமன்யாம் ஆத்மசோகாம் ததான்னு சொல்லி அந்த எம்பெருமான் எழுந்தருள சந்தர்ப்பத்துல பண்டிதோத்தமர்கள் தான் அங்க எல்லாத்தையுமே அந்த மாட வீதி எல்லாம் பெருக்குவாங்க. அதனால வந்தே ஹஸ்திகிரீசஸ்ய வீதீசோதக கிங்கரான், நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி இவ்வளவு ஆச்சரியம் பாரு. அவாதான் கைங்கரியம். எங்களுக்கு வேண்டிய கைங்கரியம் அப்படின்னா எம்பெருமானுடைய வஸ்துக்கள் என்ன இருக்கு. அதனால்தான் லோகத்துல புருஷாதான் திருவாராமம் பண்ணணும், பொம்நாட்டிகள் பண்ணக்கூடாது. சரி, பொம்நாட்டிகள் சொல்லுவா, நீங்க என்ன திருவார், நாங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சா ஒரு 10 நிமிஷம் மணி ஆட்டு போறோங்க அப்படின்வா. அவ்வளவுதான். அந்த காரியத்தை நாங்களே செஞ்சுடுவேன், நீங்க ஏன் இந்த மாதிரி பண்றோங்க. அந்த எம்பெருமானுடைய திருவாராதனத்துக்கு வேண்டிய அந்த பாத்திரங்களை சுத்தி பண்ணி சந்தனத்தை இழைத்து புஷ்பங்கள்லாம் பறித்து பெருமாளுக்கு வேண்டிய அந்த நைவேத்தியங்கள்லாம் தயார் பண்ணா அது பெரும் கைங்க. இந்த புருஷன் கைங்கரியம் பண்ணா அவனுக்கு எந்த பலன் கிடைக்குமோ அந்த மாதிரி அவர்களுக்கும் அந்த பலன் கிடைக்கும். இப்படி அந்த வங்கக்கடல்களை இந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையார் சென்று இறைஞ்சி அங்கு அப்பறை கொண்ட வார்த்தை அப்படின்னா அந்த கைங்கரியமாங்க புருஷார்த்தத்தை இந்த பிரகாரம் சொல்லி அணிபுதுவை பைங்கமல தந்தரிகள் பட்டர்பிரான் கோத சொன்ன அணிபுதுவை. அணிபுதுவை என்னாலே புதுவை என்னாலே புத்தூர் சொன்னாலே புது ஊர் புத்தூர். இதுக்கு தன்வி நவ்யபுரம் அப்படின்னு பேரு. அதாவது வில்லிபுத்தூர் பட்டர்பிரான். அதாவது ஒரு ராஜா இருந்தா அந்த ராஜாவுக்கு வில்லி அதே மாதிரி கண்டன் ஒரு கதை கூட உண்டு. அதனால ஏற்பட்ட ஒரு ஊர் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கதை கூட உண்டு. இங்க வில்லிபுத்தூருடைய இது திவ்யதேசம். அணிபுதுவை பைங்கமல தந்தரிகள் பட்டர்பிரான் கோத சொன்ன அணிபுதுவை அழகான புதுவை. அழகான புதுவை அப்படின்னா ஆபரணமாகிய ஒரு புதுவை. அதாவது இந்த சம்சார மண்டலமாகிற ஒரு பெண்ணுக்கு ஆபரணமாக விளங்கும் ஒரு புதுவை. இல்லைன்னா சம்சார மண்டலம் என்கிற ஒரு ஹாரம் இருக்கின்றதே, அந்த ஹாரத்திற்கு நாயகக்கல் பதக்கம் போல விளங்கும் புதுவை அப்படின்னு சொல்லலாம். இது புத்தூர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. வாஸ்தவமா சொன்னா இந்த திவ்யதேச அனுபவம் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆலிநிலையாய் அருள் அப்படின்னு பெருமாள் யார் அங்க எழுதுக. வடபெரும் கோயிலுடையான் வடபத்ரசாயி கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புட்டேசயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்.
அலமாமரத்தினிலமேல் ஒரு பாலகனாய் அப்படின்னு சொல்றாரு. அந்த எம்பெருமான் தான் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல எழுந்தருள் இருக்கான். ரங்கமன்னாரும் வடபத்திரசாய் ஆக அணிபுதுவை லோகத்துல சுவாமி தேசிகன் திக்தக்ஷிணாபி பரிபத்ரிவ புண்ணியலப்யாத் சர்வோத்தரா பவதி தேவி தவாவதாராத் யத்ரைவ ரங்கபதினா பகுமான பூர்வம் நித்ராருணாபி நியதம் தீதாக்கடாட்சாः. அந்த எம்பெருமான் ரங்கநாதன் சப்த பிராகார மத்தியத்துல உபய காவேரி நடுவில் இருக்கிற எம்பெருமான் அந்த திக்கையே பார்த்துட்டு இருக்கான். வேற திக்க பார்க்கலாமோ இல்லையோ, ஸ்ரீவில்லிபுத்தூரையே பார்த்துட்டு இருக்கான். அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா ஆண்டாள் அவதாரம் பண்ண. அதனால இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த மாதிரி. அது மட்டுமல்ல, அணிபுதுவை அப்படின்னு சொல்லும் பொழுது பெரியாழ்வாரும் ஆண்டாள் இவா ரெண்டு பேர் தான் இந்த திவ்ய தேசத்தை பத்தி நமக்கு விசேஷமா பாடியிருக்கா. ஸ்ரீவில்லிபுத்தூரை பெரியாழ்வார் மின்னணைய நுண்ணிடையார் விரி குழல் மேல் நுழைந்த வண்டு இன்னிசைக்கும் வில்லிபுத்தூர் இனிதவர்ந்தாய் உன்னை கண்டார் அப்படின்னு சொல்லி ஆழ்வார் சாதிக்கிறார். அதே மாதிரி ஆண்டாளும் தூவியம் புள்ளுடை தெய்வ வண்டு துதைந்த எம் பெண்மை அம்பூவிதாலோ ஆவியம் பரமல்ல ஆவண் நெஞ்சமும் துணையன்னாலும். ஒரு இடத்துல எம்பெருமான் இருக்கானே அவனே தெய்வ வண்டுன்னு சொல்றார் நம்மாழ்வார். அப்பேற்பட்ட ஷட்பதம் அப்படி எம்பெருமானுக்கு ஒரு பேர் அங்க சொல்ற. அதே மாதிரி ஆண்டாள் மென்னடையன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் உறைவாம் தன். அந்த அன்னம் ஹம்சாவதாரத்தை சொல்றாராம். இந்த மாதிரி இந்த வில்லிபுத்தூருக்கு இவ்வளவு ஒரு பிராசஸ்தியம் உண்டு. இந்த பட்டர்பிரான் பட்டர் அப்படின்னாலே பட்ட சப்தத்துக்கு நல்ல பாண்டித்யம் உடையவர் அப்படின்னு பேரு, பண்டிதன் அப்படின்னு பேரு பட்ட சப்தத்துக்கு. அந்த மாதிரி இருக்கின்ற அணிபுதுவை பைங்கமர தந்தரியில் பட்டர்பிரான் கோதை சொன்ன பைங்கமர். அவர் துளசி மாலை தரிச்சுட்டே இருப்பாராம். துளசி மாலை தாரணமானது ரொம்ப விசேஷம். இப்படி அந்த சேர சோழ பாண்டியர்களுக்கு அவளுக்கெல்லாம் ஒரு விதமான புஷ்பம், ஆனா இங்க தாமர புஷ்பம் அதை தரிக்கணும்னு சொல்லி நமக்கு சாஸ்திரம் சொல்லுகிறது. கண்டலக்ன துளசி அப்படின்லாம் சொல்ற. இப்படி பட்டர்பிரான் கோதை சொன்ன அப்படின்னா எப்பொழுதுமே தன்னுடைய தகப்பனாருடைய பேர் சொல்லிக்கணும். அந்த காலத்துல பேருக்கு முன்ன இல்லையா, அதுக்கப்புறமாவது ஃபாதர்ஸ் நேம். இந்த காலத்துல மதர்ஸ் நேம் கூட கேட்டிருக்க. அந்த காலத்துல ஃபாதர்ஸ் நேம் மாத்திரம்தான் இருந்தது. இப்படி பட்டர்பிரான் கோதை சொன்னா அவர் எம்பெரும் பட்ட சப்தத்துக்கு பண்டிதன் சொன்னோம் இல்லையா. எப்படி பண்டிதன் ஆவா அப்படின்னா எம்பெருமானுடைய பரத்துவத்தை வல்லபராயனுடைய ஆஸ்தானத்துல அவர் போய் நிலைநாட்டினார் இல்லையா. அதனால குருமுகம் அனதீத்திய பிராக வேதான தேஷா நரபதி பரிகிருத்தம் சுல்கம் ஆதாது காமஹா ஸ்வசுரம் அமரவந்தியம் ரங்கநாதஸ்த சாட்சாத் திஜகுல திலகந்தம் விஷ்ணு சித்தன் நமாமி அப்படின்னு சொல்றமே. அந்த ரீதியில இவர் இது பண்ணாராம். பட்டர்பிரான் கோதை சொன்ன இவர் கல்பசூத்திரத்துக்கு வியாக்கியாதாவும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் வடபத்திர சாயிக்கும் ரங்கமன்னாருக்கும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிற அந்த விஷ்ணு சித்தருடைய புத்திரிகையாக இவள் இந்த லோகத்தில் அவதாரம் பண்ணிருக்கார் எம்பெருமானுடைய அனுகிரகத்தால. வியாசர் சொன்னார் பராசரம் முனிவரம் கிருதபூர்வான வியாசாய விஷ்ணு ரூபாயெல்லாம் இருக்கு. சங்கத்தமிழ் மாலை 30 தப்பானை. அதன் பிறகு கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை, அதாவது திரளாக கூட்டமாக கூடியிருந்து அனுபவிக்க வேண்டிய பிரபந்தம். ஆழ்வாரும் குழாங்களாய் அடியீர் உடன் கூடி நின்று ஆடுமினே அப்படின்னு சொல்ல எல்லாருடைய கலந்து ஒரு பிரபந்த பாராயணம், ஒரு வேத பாராயணம் சொன்னா எப்படி இருக்கணும். வேதவலியும் விழாவலியும் பிள்ளைக்குழா வேதம் வல்லாறுகளை கொண்டு விண்ணோர் பெருமாம் திருப்பாதம் பணிந்து இவள் நோய் இதுன்னு சொல்றாரே. ஒத்தரா பிரபந்தம் சொன்னா சுவாரஸ்யம் இருக்கு. ஒரு 10 பேர் கடந்து அந்த திருமொழி சேவாகாலமா இருக்கட்டும், திருப்பாவை சேவாகாலமா இருக்கட்டும், திருவாழ்வின் சேவாகாலமா இருக்கட்டும், 10 பேர் கலந்து சொன்னா இவ்வளவு நல்லா இருக்கும். அதனால கூடி நின்று ஆடுவினேன்னு சொல்லி இந்த பிரபந்தம் இப்பேற்பட்டது. அனுபவிப்பவர்களும்
சங்கமாயிருந்து அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இது எப்படி இருக்கும்னா அந்த அனுபவ பரிவாகத்தினால அப்படியே விழுந்துருவோம். ஒரு பெருங்காற்று, அந்த பெருங்காற்றுல ஒத்தனா போயிட்டே இருந்தா அப்படியே விழுந்துருவான். 10 பேர் இருந்தா அதாவது ஒவ்வொருத்தரும் கை கோர்த்து அந்த மாதிரி இருப்பாங்க. காஞ்சிபுரத்துல வேதப்பாராயணம் கை கோர்த்து போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இந்த அனுபவ பரிவாகம் இவ பூமி பிராட்டி ஆண்டாளாக அவதரித்த போது உபனிஷத்து அது தமிழ் மாலையா வந்துட்டான். அதனால்தான் இந்த திருப்பாவைக்கு அவ்வளவு ஏற்றம். ஏன் அப்படின்னா இது பாதகம். இது ஒரு இடத்துல கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழுமோர், சோதி மணிமாடன் தோன்றுமோர், நீதியா நல்லபக்தர் வாழுமோர், நான்மறைகள் ஓதுமோர், வில்லிபுத்தூர் வேதக்கோனூர். இது அந்த திவ்யதேசத்தினுடைய பெருமை. திருப்பாய் பெருமை என்னன்னா பாதகங்கள் தீர்க்கும், பரமன் அடிகாட்டும், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும், கோதை தமிழ் ஐந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு அப்படின்னு சொல்லிட்டாளே. இப்படி ஒரு அழகான ஒரு திவ்ய பிரபந்தத்தை சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே. இது பூமாலை பாமாலை இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பூமாலையானது பரிசுத்தமா இருக்கணும், பரிசுத்தி உடையதாய், அனுபவிக்கத்தக்கதாய், தலையால் சுமக்கக்கூடியதாய் இருக்கணும். சுவாமி தேசிகன் கோதாசுதலை எம்பெருமான் அந்த ஆண்டாள் தரித்த புஷ்ப மாளிகையை அவர் தன்னுடைய சிரஸ்தில் தரித்து ரொம்ப மகிழ்ந்தாராம். வைஜெயந்தி என்கிற வனமாலையோட திருநீகாரம் பண்ணார். அது போல பூமாலை போல இந்த பாமாலையும் பாவனமாய் போக்கியமாய் சிரசா வகிக்க வேண்டியதாய் இருக்கும். அப்படி 30 தப்பாமே அப்படின்னா 30 பாசுரங்கள் ஒன்றும் குறையாமல், 30 பாட்டுக்களில் ஒன்றும் குறையாமல் அனுசந்தித்தால்தான் பகவத் அனுகிரகம் கிட்டும் அப்படின்னு சொன்னார். அதாவது 30 தப்பாமே அப்படின்னா முதல் பாசுரத்திலே இந்த மார்கழி திங்கள் மதுரந்த நாளால் பையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு ஓங்கி உரளந்த உத்தவன் பேர்பாடி ஆழ்மழை கண்ணா ஒன்றுனை கைகரவேல் மாயனை மண்ணு வடமுதரை மைந்தனை புள்ளும் சிறம்பினகாம் புள்ளரையின் கோயில் கீசு கீசென்றெங்கும் ஆனைச்சாத்தன் கீழ்வானம் வெள்ளன்னு எருமை சிறுவீடு தூமணி மாடத்து சுத்தம் விளக்கரிய நோத்து சுவர்க்கும் புகின்ற பொம்மனாய் கத்து கறவை கடங்கள் பலகரந்து கனைத்திடம் கத்திரமே கன்று கிறங்கி புள்ளின் வாய் கீண்டானை பொல்லாவரக்கனை எல்லே இளங்கிளி உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ நாயகனாய் நந்தகோமடே கோயில் காப்பானே அம்பரவே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் உந்து மதுகளைத்தன் ஓடாத தோல்வரையின் குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டின்மேல் 33 அமரக்கு முன் சென்று ஏத்த கலங்கள் எதிர்வொங்கி மீதளிப்ப அங்கன்மான் ஞானத்தரசரு மாறி மரவள் அஞ்சில் மண்ணை கிடந்துறங்கும் அன்றி உலக வளர்ந்தாய் எடிபோற்றி ஒருத்தி மகனாய் பிறந்து மாலே மணிவண்ணா மாறுகள் நீராடுவான் கூடாறு வெல்லும் சீர் கோவிந்தா கறவைகள் பின் சென்று காணும் சேர்ந்துண்போம் சித்தம் சிறுகாலே உன்னை சேவித்து வங்கக்கடல் அடைந்த மாதவனை கேசம். இந்த 30 பாசுரங்களை நாம் அனுசந்தானம் பண்ணணும். அதுல ஒண்ணு கூட குறைக்க கூடாதுன்னு சொல்லி இப்பேற்பட்ட இந்த பாசுரங்களை திருப்பாவை எங்கள் திவ்ய பிரபந்தத்தை இங்கு இப்பரிசுரப்பாய்ந்த சம்சார மண்டலத்தில் அந்த அதாவது இருள் தருமா ஞானத்தில் அல்லது கோபியர் காலத்திற்கும் ஆண்டாள் காலத்திற்கும் பிற்பட்ட காலத்துல ஒன்றுவான். இந்த மாதிரி இங்கு இப்பரிசுரைப்பார். இந்த மாதிரி இந்த பிரகாரம் யார் அனுசந்தானம் பண்ணுகிறார்களோ இந்த பாசுரங்களை மாத்திரம் சொல்லுவார் என்றபடி அவர்கள் இங்கு பரிசிருப்பார். 2 மால்வரை தோள் சதுர்புஜனாய் இருக்கக்கூடிய சதுர்ணாம் புருஷார்த்தானாம் தாத்தா தேவ சதுர்புஜகா என்று ஆசிரியர்களுக்கு சதுர்புஜன், ஆனா சத்ருக்களுக்கு அவன் த்விபுஜனாக தோன்றுகிறான். காரணம் என்னன்னா அவர்களை அழிக்கணும். நமக்கு அதுக்காக எம்பெருமானுக்கு தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் என்கிற 4 புருஷார்த்தங்களையே அவன் உடனடியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாம். அதனால அப்பேற்பட்ட 2 மால்வரைத்தோள் பர்வதம் சதுர்ஷமாக அவருடைய அந்த புஜங்கள் இருக்கின்றது. சுவாமி தேசிகன் பகவத் தியான சோபானத்தில் ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார். இப்படி 2 மால்வரைத்தோள் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலார். அது எப்படி இருக்குன்னா செங்கண் திருமுகன் எம்பெருமானுடைய ஆச்சரியமான புண்டரீகாட்சனவன். அவன் எல்லாமே அவன் செவ்வாயும் செவ்வடியும் செய்யகையும் செய்ய கமலபுந்தியும் அப்படின்னு சொல்லி கமலமார்க்கும் செய்வடையும் திருச்சியமுடியும் ஆரவம்படையும் திகழ்வன் சிந்தை உளானே அப்படின்னு சொல்லி ஆழ்வார் சாதிக்கிறார். அந்த ரீதியில
இங்க அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய திருவருள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று அவன் ஸ்ரீயப்பதி, அதாவது மகாலட்சுமியோட கூடிய அந்த எம்பெருமான் அவனுடைய அருளை பெறணும். எங்கும் திருவருள் பெற்று இந்த லோகத்திலையும் பரலோகத்திலையும் அவனுடைய திருவருள் பெற்று என்பவர் அந்த பிராட்டியுடன் அவன் இருந்து அவன் நமக்கு எல்லா விதமான அனுகிரகத்தையும் அவன் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி இந்த திருப்பாவைங்கிற பிரபந்தத்தை ஆண்டாள் நாச்சியார் முடிக்கிறாள். நாமும் இந்த அற்புதமான திருப்பாவை என்கிற திவ்ய பிரபந்தத்தை அனுசந்தானம் பண்ணி ஆண்டாள் நாச்சியாருடைய ஒரு அனுகிரகத்தோடு எம்பெருமானாகிய கோவிந்தனுடைய ரங்கநாதனுடைய கண்ணனுடைய ஒரு திருவருளை பெற்று நாமும் இங்க வாழ்வாங்கு வாழ்வோமாக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். கற்கடே பூர்வபல்குண்யான் துளசி கானனோத்பவாம் பாண்டியே விஸ்வம்பராங்கோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயகிம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.